வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போகலாம் வாருங்கள். யூபியில் அலிகார் டிஸ்ட்ரிக்டில் தானிப்பூர்னு ஒரு ஊர் இருக்கான். அங்கே ஒரு அரசு தொடக்கப்பள்ளி, சின்ன கிளாஸஸ் 1 to 5 இருக்கலாம். அங்கே ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை ஞாபகப்படுத்திக்கோங்க. தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு ஆரம்பிக்கும். பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் அப்படி வரும். அந்த பள்ளிக்கூடத்தில் என்னாச்சு, ஒரு ஆசிரியை வகுப்புக்கு வந்திருக்காங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்க, பால்மனம் மாறாத பிஞ்சு குழந்தைகள் உட்காந்து இவங்க பாடம் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு 2-3 கொட்டவி தொடர்ந்து வந்திருக்கு. அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. தூக்கம் கண்களை அழுத்துகிறது. சில சமயம் நமக்கு வரும் பாருங்க, தூக்கம் வந்தால் அப்படியே கண்ணு மேலே யாரோ 4 பேர் நிற்கிற மாதிரி அப்படியே கண்ணை மூட சொல்லும். இந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இனி உட்கார்ந்தா சரிப்படாதுன்ட்டு ஒரு பாயை விரித்து நீட்டாக படுத்துட்டாங்க. கையை காலை நீட்டி அருமையாக படுத்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட்டு போயிடுச்சு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2-3 குழந்தைங்களை கூப்பிட்டு எனக்கு வேர்க்குது கொஞ்சம் விசிறி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளைங்க ஏதோ கிடைச்ச நோட்டை எடுத்துக்கிட்டு 3 பக்கம் நின்று வீசிகிட்டு இருக்கு. இந்த அம்மா கொஞ்ச நேரத்தில் அசந்து தூங்கி கொரட்டை விடுற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னே முதல்ல தெரியல. அதுதான் இதில் வேடிக்கை. அதுக்கு பாட்டுக்கு விசிறிட்டு இருக்கு, பாட்டுக்கு டீச்சர் சொன்னதை செஞ்சிட்ருக்கு. இப்போ தான் நமக்கு செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமாக போச்சு. யார் வேணால் எடுக்கிறாங்க, எங்கே வேணால் அப்லோட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இதை யாரோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துட்டாங்க. அது ஏகப்பட்ட வைரலாக போயிட்டுருக்கு. இந்த விஷயம் போன உடனே கல்வி அதிகாரிகளுக்கு போகும்போது அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது, பள்ளிக்கூடத்தில் இப்படியா, அதுவும் பட்டப்பகலில். பள்ளிக்கூடமே பட்டப்பகலில் தான் நடக்குது. அப்போது ஒரு பாடம் எடுக்கிற டீச்சர் தூங்கக்கூடாது. தூங்கலாமா? தூங்கவே கூடாது. பசங்க தூங்கினாலே எழுப்பி ஏதாவது அவங்களுக்கு ஒரு கதை சொல்லி கட்டுரை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அப்படியே கிளாஸை கவனிக்க வைக்கணும். ஆனால் அவங்க அப்படி பண்ணல. படுத்து தூங்கிட்டாங்க. 10க்கு 2-3 பிள்ளைங்களை விசிறவும் வச்சுட்டாங்க. கடைசியில் அரசாங்கம் முடிவெடுத்து அவங்கள பணியிடை நீக்கம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அது பர்மனன்ட் டிஸ்மிஷலா அல்லது சஸ்பென்ஷனாங்கிறது தெரியல கரெக்டாக. இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் இந்த செய்தி வந்திருக்கு. அதனால் ஆசிரியர் பெருமக்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நாளைய சமுதாயத்தை உருவாக்குபவர்கள். அதுவும் எப்படி, சும்மா சாதாரண உருவாக்கம் இல்லை, எஃகு போன்ற வலிமையும் திடமும். அந்த குழந்தைகளுக்கு உடல் மனம் புத்தி எல்லாமே திடமாக இருக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தெம்போடு வரணும், நம்பிக்கையோடு வரணும். ஆனால் டீச்சரே தூங்கிட்டாங்க. என்ன பண்ண முடியும், வேலியே பயிரை மேய்ஞ்ச கதையாக போச்சு இல்லைங்களா? இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆசிரியர்களுடைய பணி சாதாரணமாக எல்லாரையும் போல் அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அது தப்பு. அவங்க பண்ணுறது ஒரு யஜ்ஞம், ஒரு யாகம், ஒரு சமுதாய சீர்திருத்தத்துக்கு உண்டான ஒரு மறுமலர்ச்சியை அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க, ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. நாளைக்கு பணியில் சேரக்கூடிய எதிர்கால ஆசிரியர்களுக்கும் சேர்த்து தான் இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? இதான் எனக்கு விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், பரவாயில்ல. இனிமேலாவது எந்த ஊரிலும் எந்த இடத்திலும் எந்த வகுப்பறையிலும் இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு நீங்கள் செயல்படுங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.